ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பல நபர்களுடைய கனவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து இருக்கும். ஏன்னா போன வருஷம் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது. அதே தொடர்ந்து வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த வருஷத்து 2024 அப்படிங்கிற இந்த இயர்க்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நேத்து ஜனவரி 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க, எந்தெந்த போஸ்டிங்கு எவ்வளவு வேகன்சி வந்து இப்போ இந்த கரண்ட் இயர்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சேலரி ரேஞ்ச் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோல வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இதுல என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். இதுக்கான டைரக்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். இது உங்க மொபைல் போன் மூலியமாவே முதல்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்குது. சோ இதுல வந்து என்ன போஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது ஜனவரி 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஈவினிங் போல வந்திருந்தது. லாஸ்ட் டேட் இது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் பேமெண்ட் ஒவ்வொரு அப்ளிகண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இதுல என்னென்ன வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து 22 வேக்கண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இன்ஸ்டியூட்ல போயிட்டு நல்லா டைப்பிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு நல்லா ஸ்பீடா பண்ணிட்டு சர்டிபிகேட்லாம் வச்சுட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம வந்து இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்க்கு வந்து 22 வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னா சாலரி ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாயில இருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த் வந்து பே பண்றதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெலிபோன் ஆபரேட்டர், அந்த ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டெலிபோன் ஆபரேட்டர்ங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒரு வேக்கண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு வேக்கண்ட்ல வந்து சேலரி ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்க்கு என்ன சேலரி ரேஞ்சோ அதை தான் வந்து கொடுத்திருக்காங்க. 19,500 ரூபாயில இருந்து 71,900 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பே பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கேஷியர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து 19,500 ரூபாயில இருந்து 71,900 வரைக்கும் சேம் பிரைஸா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 2 வேக்கண்ட் அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்படி 2 வேக்கண்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த 2 வேக்கண்ட் வந்து யார் யாருக்கு எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 2 வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இதே நோட்டிபிகேஷன்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆபரேட்டர், அந்த ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ்ல எடுத்து ஆபரேட் பண்றவங்களுக்காக ஒரு போஸ்டிங் வந்து 8 வேக்கண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து 16,600 ரூபாயில இருந்து 60,800 ரூபாய் வரைக்கும் சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க வந்து கரெக்டா கவனமா வந்து பாத்துக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னெக்சர் ஃபார்ம்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வந்து நோட்டீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதை எப்படி செக் பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோ கீழ வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கறது இவ்வளவு கொடுத்துட்டு அது ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த கேட்டகரிக்கு வந்து ரிலாக்சேஷன் இத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்க்கும்போது 18 வயசுல இருந்து 37 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு, அதிகபட்சம் 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படிங்கிற பார்க்கும்போது அப்ளிகண்ட் நாட் பிலாங் டு எஸ்சி, எஸ்சிலயே, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் கேட்டகரியில வந்து இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 32க்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தமிழ்நாடு ஜட்ஜியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல உங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 47 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதையுமே உங்களால வந்து பார்க்க முடியும். அதுல அப்படி கீழ வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டீடைலா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து எவ்வளவு வந்து ஏஜ் லிமிட், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எவ்வளவு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 55 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயுமே அவங்களுடைய கேஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்படிங்கிறத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில நீங்க வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. எனி அதர் டிசிப்ளின் ரெகக்னைசேஷன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்தியன் யூனியன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 10th +2 +3 அப்படிங்கிற பேட்டர்ல நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன் டைப் ரைட்டிங் பை ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எல்லாமே நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதி நல்லா டைப் ரைட்டிங் கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்லாம் வச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருமே தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா டிசிஏ நீங்க பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரை பத்தி பேசிக்கா ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நீங்க மஸ்டா வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து அப்ஜெக்ஷன்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோனிக் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த 3 போஸ்டிங்க்கும் சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எனி பேச்சுலர் டிகிரிஸ் இன் சயின்ஸ் இல்லைனா ஆர்ட்ஸ் இல்லைனா காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் லைன்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கறது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். 10th +2 +3 அப்படி இல்லைன்னா வந்து 11th +1 +3 அப்படிங்கிற அந்த கேட்டகரியில நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பிசிஎம்ல வந்து முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, அதர்ஸ், யூஆர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஈச் போஸ்டிங்க்கு வந்து நீங்க 500 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு நபர்ல வந்து 2-3 போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்க 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஈச் போஸ்ட்டுக்கு வந்து 500 ரூபாய் பே பண்ணணுங்கிற சொல்றாங்க. இப்போ ஒரு நபர் வந்து 2-3 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நானே வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். டைப் ரைட்டிங் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்றேன்னா 500 ரூபாய் பே பண்ணணும். அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கும் தனியா நீங்க இண்டிவிஜுவலா தான் வந்து அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து 500 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கறத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் அப்படிங்கறது வந்து கிடையாது அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. அதேமே நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பெர்சனா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்களா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் விடோவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கறது வந்து இல்ல அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. அதேமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் கேண்டிடேட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் மேனர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் டெஸ்ட். முதல்ல வந்து இந்த 4 போஸ்டிங்குமே வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்லயே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைவா பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வைவா உங்களுக்கு தெரியும்ல. அது எல்லாமே நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது 3யுமே நீங்க வந்து கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம டிஎன்பிசில எப்படி OMR ஷீட்ல வந்து எழுதுவோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயுமே இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 125 மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2லயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னு நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் அண்ட் ரிசனிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க பேசிக்கா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல படிச்சு வந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க எடுத்து டிஎன்பிசிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே போல இதில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. டிஎன்பிசியோட கொஞ்சம் லோவா தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. என்னென்ன சிலபஸ் கவர்மெண்ட் சிலபஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிலபஸை படிச்சாலே போதும் 50 மார்க்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம வந்து கீழே வந்து வரும்போது டைப் ரைட்டிங் டெஸ்ட்டுக்கான மார்க்ஸ் அதுக்கான டூரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அன்னெக்சர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு வேக்கண்ட் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப்ரைட்டிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பிசிஎம்ல எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிக்கு எவ்வளவு வேக்கண்ட் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெலிபோனிக் ஆபரேட்டருக்கு வந்து ஜிடி ஜெனரல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஷியர் அப்படிங்கிற போஸ்டிங் டோட்டலா 2 வேகன்சில அதுல ஒரு வேக்கண்ட் வந்து பிசிஎம்க்கு போயிடுச்சு.
ரெண்டாவது வேக்கண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து வேக்கண்ட் வந்து போயிடுச்சு. அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து டோட்டலா 8 வேக்கண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த 8 வேக்கண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியுமே ஒவ்வொரு போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசி அதற்கு ஒன்னு கொடுத்திருக்காங்க. பிசி முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. எம்பிசி கேட்டகரிக்கு கொடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு. எஸ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ் வரும். இந்த இடத்துல வந்து நோட்டிபிகேஷன் நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நீங்க ஆல்ரெடி போன வருஷம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து எப்படி இருக்கும் அந்த நேமை கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் இனிஷியலையும் கரெக்டா வந்து கொடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் அதாவது உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுக்கான அக்கௌண்ட் வந்து இந்த வெப்சைட்ல வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்றீங்களோ அதுக்கான போஸ்டிங் அப்ளை பண்ணி நீங்க ₹500 வந்து பே பண்ணிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்க இன்னைக்கே தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எந்த ஒரு அவசரமும் நம்மளுக்கு கிடையாது. கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நம்மளுக்கு இன்னும் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அவசர ஆர்வ கோளாறுல நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இதை எடிட் பண்ணலாமா, கரெக்ஷன் பண்ணலாமான்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்பீங்க. ஸோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத லைவ் டெமோ வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.